கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் சில வேத வார்த்தைகளை தியானிப்போம். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வார்த்தை பார்ப்போம். 284. 2 தெசலோனிக்கேயர் 284வது பக்கம். ஜீசஸ். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வார்த்தை. 84. எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்பட்டால் அந்த நாள் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பேச, வேத வாக்கியங்களும் பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் அந்த நாள் வராது. பாவ மனுஷன் யாரு? பிசாசு. மனுஷன் யாரு? நம்ம. தேவகுமார மனுஷன் யாரு? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுஷ உருவில் வந்தார். ஹல்லேலூயா. இங்கே பவுல் எழுதுறாரு, முதலாவது என்ன நடக்கும்னா விசுவாச துரோகம் நடக்கும். கர்த்தருடைய வருகைக்கு முன்ன விசுவாச துரோகம் நடக்கும். முந்தி நேரிட்டு சொல்றாரு. கர்த்தருடைய வருகைக்கு முன்னே விசுவாச துரோகம் நடக்குது. இப்போ நடக்குது நிறைய விசுவாச துரோகம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பார்த்தாக்கா, பழைய ஏற்பாட்டை பார்த்தா நிறைய துரோகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிக்கையில்லாத துரோகங்கள், கர்த்தருக்கு துரோகங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் பார்த்தேன். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் அந்த நாள் வராது. ஹல்லேலூயா. விசுவாச துரோகம் நடக்குது, நம்பிக்கை துரோகம் நடக்குது, அன்புல கூட துரோகம் நடக்குது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சத்தியத்தை வாங்கு சொல்லுது, சத்தியத்தை விற்காது சொல்கிறேன். சத்தியத்தை எப்படி வாங்கிறது? சத்தியத்தை சத்தியம்படி சொல்லும்போது அதை வாங்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாச துரோகம். அதனால 2 தெசலோனிக்கேயர் அதே அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வார்த்தை படிக்கிறேன். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுலியதார், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லையே. எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லை. எல்லாரும் இஸ்ரவேல் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் உண்மை உள்ளவங்க இல்லை. அப்படி பார்க்க போனால் ரோமன் 3வது அதிகாரத்தில் பவுலியதார் பட்டியல் போடுறாரு. நீங்கள் அதை எடுத்து வாசிங்க. உண்மையிலும் இல்லை சொல்கிறாரு. அநேக பட்டியல் போட்டு காட்டுறாரு பவுல் ரோமன் 3வது அதிகாரத்தில். சரி, அதை குறித்து இன்னொரு சமயம் பார்ப்போம். நான் ஏன் இந்த விசுவாச துரோகத்தை பேசுகிறேன்னு சொன்னாக்கா, நான் 1981 ரசிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன். கர்த்தருடைய சபையில் இருக்கிறதுக்காக எப்படியாவது கர்த்தருக்குள்ளே ரசிக்கப்பட்டோம். கர்த்தருடைய சபையிலேருந்து நம்ம பலப்படுறதுக்காக எல்லா வேலையும் செய்யும், எந்த வேலையெல்லாம் செய்வேன். அநேருக்கு சொல்லக்கூடாது, சுயசரித்தை சொல்லக்கூடாது, நம்ம நன்மை செய்த இடது கைக்கு வலது கை தெரியக்கூடாது சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எனக்கு அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தில் எனக்கு நான் நன்மை செஞ்சு எல்லாரும் செய்தாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதமாகவே நடந்தாங்க. அது என்னடா சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் வேதத்தில் படிக்கிறது விசுவாச துரோகம்னு சொல்லியிருந்தேன். நம்பிக்கை துரோகமும் இருக்குது, விசுவாச துரோகம் இருக்குது, நம்பிக்கை துரோகமும் இருக்குது. அது இப்பவும் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க சொல்கிறாரு. ஆனால் எதுக்காக நான் இந்த வார்த்தையை எடுத்துன்னு சொன்னாக்கா, எரேமியா 3வது அதிகாரம் 20வது வாரத்தில்
ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனைவிக்கு தன் புருஷன் துரோகம் செய்வது போல, காட்டாறு போல துரோகம் பண்ணிக்கிறாங்க. சில சிநேகருக்கு துரோகம் பண்ணுறாங்க, சில சகோதரர் துரோகம் பண்ணுறாங்க, பாஸ்டர் விசுவாசி துரோகம் பண்ணுறாங்க, விசுவாசி பாஸ்டர் துரோகம் பண்ணுறாங்க. நிறைய துரோகங்கள் இருக்குது. பணம் இருக்கனால அது கொஞ்சம் கண்டுக்கிறதில்ல. சில பேர் பணம் இருந்தாங்க அந்த துரோகத்தை மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான துரோகம் நிறையா இருக்குது. அப்போ மனுஷன் விரோதமான துரோகம் இருக்காதா? ஹல்லேலூயா. நான் சொன்னது வந்து பணம் இருக்கனால என்ன சொன்னாக்கா, அந்த துரோகம் இருந்தால் கூட அந்த பணம் இருக்கனால அவங்க உண்டு புசித்து இருக்காங்க கொஞ்சம் கஷ்டத்தை மறந்து. ஆனால் சில துரோகங்கள்லாம் கைவிடப்படுறாங்க. சில பேர் துரோகத்தினால, நம்பிக்கை துரோகம், விசுவாச துரோகம். இவன் நம்ம கடைசி வரைக்கும் உதவி செய்வாசனா கடைசி வரைக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை வைப்போம், மனுஷன் மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன ஆகுது? வீணாகி போயிடுது. அதனால் கர்த்தரை விசுவாசின்னா கர்த்தரை நம்பணும். கர்த்தரை விசுவாசிக்கிறது, கர்த்தரை நம்புறது கடினம்னு சொன்னாக்கா அப்புறம் யாரை நீங்கள் நம்புவீங்க சொல்லுங்கள்? சரி, கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் 28:19 கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான். அங்கே ஒரு பட்சம் மிகவும் துரோகம் பண்ணினான். சரி, அதெல்லாம் போட்டோம். ஹல்லேலூயா. ஏன் அந்த துரோகம் எடுத்தேன்னு சொன்னாக்கா, மல்கியா 2:10 சொல்கிறாரு. மல்கியா 2:10 அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்? அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்னு சொல்லிட்டு கேள்விக்குறி போடுறாரு. ஹல்லேலூயா. விசுவாச துரோகம் நடக்குது. விசுவாசம் வைக்கிறோம், இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். கர்த்தர் விடுறதில்ல. மனுஷன் நமக்கு விரோதமாக நடந்தாலும், யார் விரோதம் கர்த்தர் நம்மோடு இருந்தாக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன விஷயம்னு சொன்னாக்கா, ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, மனுஷன் பார்க்க விதமும் பார்ப்பியா? மனுஷரை என்னோ அது போல் நீயும் இருப்பியா? மனுஷனை போல் நீயும் செய்வியா? எங்களை துரோகம் பண்ணுவியா? நான் அநேக இடத்துல நான் கைவிடப்பட்டு அநேக வேலைங்க செய்யணும். நடுவில் என்ன ஒண்டி கட்ட இல்லைங்களா, பேச்சுலர். அப்போ யாராவது உதவி செஞ்சால் தானே. பேச்சுலர் தனி ரூமில் இருப்பேன். என் கூட அநேகர் இருந்தாங்க, அவங்களாம் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக இருந்தேன். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நமக்கு யாரும் உதவி செய்யலை, யாரும் இல்லை சொன்னால் நம்ம நினைப்போம் தேவன் கூட நம்மளை மறந்தாரா? மறக்கதில்லை. தேவன் நமக்கு விரோதமாக செய்யறதில்லை, எந்த காரியம் செய்யறதில்லை. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, நீயும் மனுஷன் போலயே இருப்பியா? உனக்கு மாமிச கண்களுக்கு மனுஷன் பார்க்குறோம். சில பேர் பார்க்குறது பாருங்கள், நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க, நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, நம்மளை அவங்க பார்வையே சரிக்காது. திருடன் போல் பார்ப்பாங்க, நம்ம திருடன் போல் பார்ப்பாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி நான் கேட்கும்போது தேவன் சில வார்த்தைகள் மூலமாக என்னோட பேசினார். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 10:57. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 10 புத்தகத்தில் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 11:9 பாருங்க. என் உக்கிர கோபத்தின் படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷனல்ல, தேவனாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வேத வார்த்தை மூலிமா பேசுவாங்க சொல்லுவாங்க. எனக்கு முன்ன அந்த விசுவாசம்லாம் கிடையாது. இருந்தாலும் வேத வாசிக்க உண்மையை சொல்லி தெரியுது. நான் மனுஷனல்ல, தேவனாக இருக்கிறேன். நான் உன் நடுவுள்ள பரிசுத்தர் ஆகியால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர் நமக்கு விரோதமாக சில காரியம் செய்யறதில்லை. கர்த்தர் நான் மனுஷன் அல்ல. அவர் என்ன சொன்னார்? நான் மனுஷன் அல்ல, தேவனாக இருக்கிறேன். நான் உன் நடுவில் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்போது எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. சில பேருக்கு விசுவாசம் போயிடுது, சில பேருக்கு நம்பிக்கை போயிடுது சொன்னால் மனுஷன் செய்கிற துரோகங்கள், நம்பிக்கை துரோகம்.
விசுவாச துரோகம் இப்படி செய்யறதுனால சில பேர் என்ன பண்ண விசுவாசம் விட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கிக்கிறாங்க. கர்த்தர் விசுவாச துரோகம் பண்ணுறதில்ல, நம்பிக்கை துரோகம் கர்த்தர் பண்ணுறதில்ல. அடுத்து நான் கேட்டேன், அப்படி சொல்கிற நேரத்தில் நிறைய பேசின்னு வந்தார். அப்போ நான் அந்த செய்தியை எடுத்து நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு போய் அந்த செய்தியை கொடுத்தேன். அந்த காரியங்களை பார்ப்போம். எண்காமம் 21:19 பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல சொல்லப்பட்டிருக்கு. 202 பொய் சொல்ல அங்கே வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. எண்காமத்தில் 23:19 வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இங்கே அதுக்கு ஒத்து வசனங்கள் கர்த்தர் கொடுத்துன்னு வந்தார். அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அங்கே என்ன சொல்கிறாரு, நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிறேன்னு சொன்ன ஓசியாவில். இங்கே என்ன சொல்கிறாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனம் நிறைவேற்றும். அப்போது அவர் மனுபுத்திரனும் அல்ல, மனிதனும் அல்ல. அவர் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை என்ன சொன்னாக்கா, எசேக்கியேல் 28:9 நீ உன்னை கொல்வதற்கு முன்பாக உன்னை தேவன் நீ சொல்ல முடியுமா சொல்லி கேட்குறாரு. வசனத்தை நான் சுருக்கமாக பேசுகிறேன். சில பேர் நம்ம கொலை பண்ண வராங்க, நம்ம அடிக்க வராங்க. சொன்னால் நான் யார் தெரியுமா, நான் தேவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் மனுஷன் தான், தேவன் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ யோபு 10 கர்த்தர் என்னோட சில வார்த்தைகள். யோபு 10வது அதிகாரம், யோபு 642. யோபு 10வது அதிகாரம் யோபு 10வது அதிகாரத்தை பார்த்தோம். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகள் கிரிகளை வெறுத்து நான் துர்மார்க்கன் யோசனை கிருபையாய் பார்க்கதே உமக்கு நன்றாயிருக்குமோ? மாமிச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கப்புறமாய் பார்க்கிறோம். நான் இதான் கேட்டேன் ஆண்டவரை. மாமிச கண்கள் உமக்கு உண்டோ? ஆண்டவரை நீ மனுஷன் போலே உனக்கு கண்ணா? மாமிச கண்கள் இருக்க ஆண்டவர் சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஆண்டவர் வேத வார்த்தை மூலம் மாமிச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கறப்புறமா பார்க்கிறதோ? சில மனுஷன் பார்க்கறது பயங்கரமாக இருக்கும். சிலர் அப்படியே நம்மளை வெறிதனமாக பார்ப்பாங்க. ஒத்தக்கனாக பார்க்குறான் பார்த்து சொல்கிறாங்க. ஜாடமாடியாக பார்ப்பாங்க. ஒரு வெறுப்புணர்ச்சியாக பார்க்குங்க. அன்பாக பார்க்க மாட்டாங்க. தேவன் ஒரு தான் அன்பான. அதே இப்போ பாட்டெல்லாம் புதுசாகுது. அழகான கண்கள். அவர் கண்கள் எப்படி இருக்கான்? அழகான கண்கள் சொல்லிட்டு பாட்டு பாடுறேன். ஹல்லேலூயா. மாமிச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்க பிரகாரமாய் பார்க்கிறதோ? அப்போது மனுஷன் பார்க்குறாப்புல தேவன் நம்மளை பார்க்கறதே இல்லை. அவருக்கு மாமிச கண்கள், ஆவியின் கண்கள். அவர் சூட்சம ரூபம். அவருக்கு என்ன ரூபத்தில் இருக்கார் அவர்? ஆண்டவர் சூட்சம ரூபம் சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ரூபம் ஆண்டவருக்கு இருக்கார். நம்ம மறித்தா நம்ம உயிர் எங்கே போகுது? சூட்சம ரூபம் ஆகிடும். நம்ம ஆவி தெரியாது. தேவனுடைய ஆவியை பார்த்து முடியாது. தேவன் எப்படி இருக்காரு? சூட்சமமாக இருக்காரு. சூட்சம ரூபம்னு சொன்னாக்கா நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். மாமிச கண்கள் இல்லைப்பா எனக்கு, நான் மனுஷன் பார்க்குற விதமாக நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ எனக்கு மனசில் கொஞ்சம் தைரியம் வந்தது, ஒரு விசுவாச நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோபு 11:11 பார்ப்போம். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாது இருப்பாரோ? சில பேர் மாயமலம் பண்ணுவாங்க, ஆனால் தேவனுக்கு தெரியாதில்லை. அதான் சொல்ல, மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அறிந்திருக்கார், எல்லாமே அறிந்திருக்கார் நம்மளை பற்றி. ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் இருக்குது. அவர் சில இடத்துல சொல்கிறார், நீ தாய் வைத்து உருவாக்க முன்னே என்னென்ன செய்ய போகிற எனக்கு தெரியும்னு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். அப்போது சரி, மாயத்தை அவர் அறிவார்.
யோபு 32:13 வார்த்தை வாசிப்போம். யோபு 32:13. இங்கே ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். சில பேர் வந்து நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷனே இல்லாமல் தேவனே அவரை மேற்கொள்ள வேண்டும். சில பேர் ஞானி எப்போ நடிப்பாங்க, நம்ம மேற்கொள்ள முடியாது. யார் மேற்கொள்ளணும்? தேவன் தான் அவங்கள மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. பார்வைக்கு ஞானியாக இருப்பாங்க அவங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாதுப்பா. விசுவாச துரோகம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நானும் மனுஷன்தான். அது என்ன பண்ண, தேவனால் நம்ம அடக்கி வைக்க முடியும். விசுவாச துரோகம் செய்யக்கூடாது. நீ கோபம் கொண்டாலும் பழுத்துரு, பாவம் செய்யாத, உன் இருதயத்தோடு பேசு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நாளில் இருதயத்தோடு பேசணும், தேவனோடு பேசணும், இருதயத்தோடு பேசணும், வேத வாசனங்களை கொண்டு பேசணும். அப்போ தான் தேவனுடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. மனுஷனில் தேவனே அவரை மேற்கொள்ளும். சில பேருக்கு மனுஷன் மேற்கொள்ள முடியாது. நம்ம யாரையும் மேற்கொள்ள முடியாது, தேவன் தான் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. நமக்கு துரோகம் செய்ய மேற்கொள்ள முடியுமா? முடியாது. நமக்கு துரோகம் செய்கிற ஒரு சத்துரு இருந்தாலும், சிநேகம் இருந்தாலும், சொந்த தாய் தம்மை யாராக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், கூட உடன் பிறந்தவங்க ஆகட்டும், சகோதரர் யார் இருந்தாலும் மேற்கொள்ளணும் சொன்னால் தேவன் தான் மேற்கொள்ளணும். நம்ம மேற்கொள்ள போனாக்கா அது வேறு வித்தியாசமாக போயிடும். கர்த்தர் மேற்கொள்ள விடுங்க. ஹல்லேலூயா. ஒன்று சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29 நான் வாசிக்கிறேன். சாரி. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாபம் படுகிறதில்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இங்கே இந்த 1 சாமுவேல் 15:29 மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இப்போ மனுஷன் மனம் மாறுவான்னு சொல்லிட்டு விசுவாச துரோகம் பண்ணுவான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், மனுஷன் மாறுவான், எல்லாம் செய்வான் மனுஷன். ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாபப்படுவதில்லை. மனமாற அவர் மனுஷனும் அல்ல. மனுஷன் நல்ல சொல்லிங்க சொல்றாரு சாமுவேல். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த காரியம் பார்ப்போம். இப்படி எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னாக்கா, விசுவாச துரோகம் முந்தி நடக்கும். ரோமர் 1வது அதிகாரத்தில் பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம். ரோமர் 1வது அதிகாரம். ரோமர் 1வது அதிகாரத்தில் 21வது வார்த்தை வாசிப்பினேன். அவங்க தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோற்றியாமல் இருந்து தங்கள் சிந்தை நிலை வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிக்கென்று சொல்லியும் பைத்தியக்காரராகிய ஐவில்லா தேவனுடைய மகிமையை ஐவுள்ள மனிதர்களும் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவைகளில் ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இதன் நிமித்தம் அவர் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவோடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்வது? 21 அவர்கள் தேவனை அறிந்ததும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமல் தங்கள் சிந்தையிலே வீணர்கள். ஹல்லேலூயா. மனுஷன்தான். மனுஷன் தேவனை போல சிந்திக்க முடியாது, தேவனை போல செயல்பட முடியாது. ஒரு லிமிட். தேவன் அப்படி இல்லை. அவர் அளவு கடந்தவர். ஞானத்திலையும் சரி, அறிவிலையும் சரி, புத்தியிலும் அளவு கடந்தவர் அவர். ஹல்லேலூயா. அவரை அளவிட முடியாது.
தேவனை அளவிட முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அந்த வீண் காரியம் வீணர் ஆகாதபடி, மற்றவங்க நம்ம துரோகம் பண்ணாதபடி தேவனுக்கு பயந்து நடக்கணும். விசுவாச துரோகம் பண்ணக்கூடாது. நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. விசுவாச துரோகம் பண்ணாதீங்க. விசுவாச துரோகம் சொல்கிறது எப்படி சொன்னால், வச்சினே இல்லது கூட சொல்கிறது துரோகம், தெரிஞ்சும் தெரியல சொன்னேன். தாவீது சொல்கிற சங்கீதக்காரன், தேவன் சொன்னது நான் சபைக்கு ஒலிக்காமல் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. சங்கீதக்காரன் தேவன் சொன்னது நான் ஒலிக்காமல் சொல்லுவேன். ஒலிக்க விடாது. சில பேர் பகையை மறைத்து வைத்து பேசுவாங்க. சில விசுவாச துரோகத்தை மறைத்து வைத்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படி பேச மாட்டார். அடுத்த காரியம், யோபு 36:26 என்னன்னா, அவரை அறிய முடியாது சொல்கிறார் தேவனை. நீங்கள் வாசிங்க, வேதத்தை வந்து சுருக்கமாக பேசுகிறேன். யோபுல சொல்கிறாரு 36:26, நாம் அவரை அறிய முடியாது. யோபு 26:15 யோபு சொல்கிறாரு, நான் தேவனை எவ்வளோ அறிந்திருக்கேன்னு சொன்னால், கடைக்கோடியானவைகள், கடைக்கோடியில் இருக்கிற தூசி அளவு தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கினேன் தேவனை குறித்து. சில பேர் நான் தேவனை பார்த்தேன், தேவன் என்னோடு கை குலுக்கினார், சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாரு, இதெல்லாம் வீண் வார்த்தைலாம் பேசக்கூடாது. தேவாதி தேவனை போய் நீ ஒன்றும் இல்லாத இங்கே ஒரு பெரிய அதிகாரியே போய் கை கொடுக்க முடியல, ஒரு பெரிய அதிகாரி கட்டி பிடிக்க முடியல, ஒரு மினிஸ்டரை போய் நம்ம கை கொடுத்து கட்டி பிடிக்க முடியும் டக்குன்னு? 10 செக்யூரிட்டி இருப்பான். அப்போ தேவனுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறாரு 9:29 வார்த்தை பார்ப்போம். யோபு 9. ஹல்லேலூயா. யோபு 9 இல்லை, வார்த்தை வந்து 29. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். 19:19 பெலத்தை பார்த்தார், அவரே பெலத்தவர். நியாயத்தை பார்த்தார், என் பட்சத்தை சாட்சி சொல்லுவன் யார்? நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாகும். நான் உத்தமம் என்று சொன்னாலும் நான் மாறுபடுவேன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமம் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். அதனால் தேவனை அறிய முடியாது. தேவன் வந்து யாருக்கும் வந்து துரோகம் பண்ணுறதில்ல. தேவன் ஹல்லேலூயா. அப்படி பண்ணுறது இருந்தாக்கா அவர் மனபுத்திரனாக பிறந்து அவர் அடிப்பாடு பாட்டோன்னு எவ்வளோ பேர் பயம் காட்டல, எதுவும் செய்யலை. அவர் துரோகம் பண்ணல. அவர் வாயில் வந்து எந்த பேச்சும் வரல. அதனால் முதலாவது விசுவாச துரோகம் நடக்கும்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. நம்பிக்கை துரோகம், நானும் விசுவாச துரோகம் இல்லை மாட்டிக்கின்னு தான் வந்தேன். நம்பிக்கை துரோகத்தை மாட்டிக்கின்னு வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தனால தாவீது சொல்கிறா போல், ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குங்க முன்னால். அதனால் ஜாகிரதையாக இருங்க. தேவன் வந்து தேவன் தான், மனுஷர் இல்லை. தேவனை நம்புங்க, உங்கள் காரியம் ஜெயமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.